கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10 பேருக்கு கண் பார்வை பறிபோனதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கோமுகி ஆற்றங்கரையில் அப்பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் கள்ளச்சாராயம் விற்பனை செய்துள்ளனர். இதனை வாங்கி குடித்த 100க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. கள்ளச்சாராயம் குடித்த இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 33 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேருக்கு கண் பார்வை பறிபோயுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் விஜயகுமாரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 16 பேரின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் சோகமடைந்துள்ளனர்.